என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நம்ம இது ஒரு புதிய முயற்சியாக சித்தர்களுடைய பாடல்களுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன். அதே போல் இது ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நம்ம மாந்திரிக வீடியோ தனியாக வந்துட்டுருக்கோம். சித்தர்களுடைய பாடல் விளக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். முழுமையாக அதற்கான விளக்கங்களை எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? நான் பெரிய ஞானியோ இல்லை மகானோ இல்லை நான் பெரிய ஆளோ கிடையாது. என் சிற்றறிவுக்கு எட்டியது என்னவோ அதை மட்டும் தான் தெளிவுபடுத்தி நான் சொல்கிறேன். எதுவும் தவறு இருந்தனா மன்னிச்சுக்கிடுங்க. நல்லவை ஏதாவது இருந்தனா எடுத்துக்கிடுங்க, கெட்டதை விட்டுருங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சித்தர் சிவவாக்கியர் பாடிய ஒரு அற்புதமான பாடலும் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய வாசியோக ரகசியமும் தான். சித்தர்கள் எதையுமே மேலோட்டமாக சொல்லலை. நம்ம வெளியில தேடுற இறைவனை நமக்குள்ள காட்டுறது தான் சித்தர்களுடைய சிறப்பு. முதல்ல அந்த சித்தர் சிவவாக்கியருடைய பாடலை பார்ப்போம். முதல் பாடலாக காப்பு பாடலாக சொல்றாரு. அரியதோர் நமச்சிவாய மாதி அந்த மானதும் மாறிரண்டு 100 தேவர் அஞ்சு உரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே. இந்த பாடலுக்குள்ள நம்ம உடம்பையும் மூச்சையும் பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ரொம்ப எளிமையா உங்களுக்கு நான் விளக்குறேன். பாடல் தொடங்கும் போதே சித்தர் சொல்றாரு, அரியதோர் நமச்சிவாயம் மாதி அந்த மானதும் அப்படிங்கிறாரு. அதாவது நமச்சிவாய என்கின்ற அஞ்செழுத்து வெறும் வார்த்தை கிடையாது. இந்த உலகம் உருவாகுவதற்கும் நம்ம உடம்பு இயங்குவதற்கும் ஆதியும் அந்தமுமா இருக்கிற இந்த மூல முதற்பொருள் இந்த பஞ்சாட்சர மந்திரம் தான். அடுத்த வரியில சித்தர் ஒரு கணக்கும் சொல்றாரு. 6 100 தேவர் அன்றுரைத்த மந்திரம். இங்க 6 100 அப்படின்னா 6 × 2 அதை 100ஆல பெருக்கணும்னா 12,000 வரும். ஒரு நாளைக்கு நாம சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்றில் வீணாக்காம உடலுக்குள்ள இயங்குற 12,000 வாசி இயக்கம், அந்த மூச்சு காற்றின் இயக்கத்தையும் நமக்குள்ள இருக்கிற இந்த தேவதா சக்திகள், அங்கங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய சக்திகள், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அங்கங்கே இருக்கக்கூடிய சக்திகள், இந்த சக்திகளும் 12,000 சக்திகளும் அதையும் என்ன சொல்றாரு இதுல குறித்து சொல்றாரு. அந்த தேவர்களும் மகான்களும் என்ன பெரிய பெரிய தேவர்களும் மகான்களும் அன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம உருவாகுவதற்கு முன்னாடியே அன்று தேவர்களும் முனிவர்களும் யோகிகளும் ஞானிகளும் எல்லாருமே அன்னைக்கு உரைத்த ஒரே மந்திரம் இந்த நமச்சிவாய தான். அடுத்து வர்ற வரி இந்த பாடலோட உச்சக்கட்ட ஒரு ரகசியம். சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம். இங்கே சுரிய அப்படின்னா சுழன்று ஓடுற சுழுமுனை நாடி அப்படின்னு அர்த்தம். வெறும் வாயால நமச்சிவாயன்னு உச்சரிச்சா மட்டும் போதாது. நம்ம மூச்சு காற்ற இந்த உடம்போட நடுநாடியான சுழுமுனையில மேல் நோக்கி சுழன்று ஏற்றி புருவ மத்தியில மனச ஆழமா பதிச்சு தியானிக்கணும். அப்படி நீங்க உணர்ந்த அந்த நமச்சிவாயங்களுடைய மந்திரத்தை உணர்ந்து தியானிப்பதுதான் உண்மையான சிவவாக்கியம். சரியா? இப்படி நமக்குள்ள இருக்கிற சிவத்தையும் சுழுமுனையும் மூச்சையும் உணர்ந்து தியானிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? பாடல்ல கடைசி வரியில சித்தர் அதை தெளிவா சொல்றாரு. தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே. நம்மளை பிடிச்சிட்டு இருக்க பாவங்களும் கர்ம வினைகளும் தோஷங்களும் மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களும் நோய்களும் எல்லாமே என்ன செய்யும், நம்மளை விட்டு தூர தூர போயிடும் அப்படிங்கிறாரு. வெளியில மட்டும் இறைவனை தேடாம உனக்குள்ளேயே நமச்சிவாய என்கிற பஞ்சபூத இயக்கமும் சுழுமுனை மூச்சையும் உணர்ந்து தியானிச்சா உன் பாவங்கள் அகலும் அப்படின்னு சித்தர் சிவவாக்கியர் நமக்கு சொல்றாரு. இந்த பாடலினுடைய விளக்கம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுவும் கருத்துகள் இருந்தனா கீழே நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த பாடல் வரி அடுத்த பதிவுல நான் கொடுக்குறேன். வரிசையா வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் நீங்க நினைச்சீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நன்றி.